சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேர்வார். ஆனா சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேர்னா யாரும் தெரியும். அநாகரிகமான பேச்சு, அவதூறான பேச்சு. முதலமைச்சர் விஜய் குறித்து அநாகரிகமான முறையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பேசினார், இதற்கு தாவேகாவின் பதிலடி என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன போன்ற பல்வேறு விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதிலிருந்து அவரை பற்றி பல்வேறு தரப்பினர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி சிக்கல்களில் சிக்குவது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன், திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார்கள். இதன் காரணமாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை அவர்கள் மீது கைது நடவடிக்கையும் எடுத்திருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் குறித்து மிகவும் அநாகரிகமான முறையில் பேசி பரபரப்பை கிளப்பியுள்ளார் நயினார் நாகேந்திரன். அதாவது, சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரே நாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உயிரிழந்த மாட்டின் தோலை வைத்து செருப்பு செய்கிறோம், உயிரிழந்த ஆட்டின் தோலை வைத்து ஆடை செய்கிறோம், ஆனால் உயிரிழந்த மனிதனின் தோலை வைத்து என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எனக்கு கல்லூரியில் படிக்கும் காலத்தில் இருந்தது. அப்படியானவர்கள் ஆளக்கூடிய இடமாக இது மாறிவிட்டது என்று தெரிவித்தார். செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழல் இதனால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? தொடர்ந்து பேசும்போது அப்பா எங்கே என சட்டமன்றத்தில் தேடுகிறார்கள் என்று விமர்சித்த நயினார் நாகேந்திரன் அதன் பிறகு பேசிய வார்த்தை தான் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேர்வார். வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாதானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேர்னா யாரும் தெரியும். இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொள்ளுமா? இது குறித்து அமைச்சர் ராஜ்மோகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தனது கடும் கண்டனங்களை அவர் தெரிவித்திருந்தார். அரசியல் தலைவர்கள் போல் பேசாமல் தெருமுனை பேச்சாளரை போன்று பேசுகிறார்கள். அவர்கள் அநாகரிகமாக என்ன பேசினாலும் நாங்கள் நாகரிக அரசியலை தான் செய்வோம் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பதிலளித்திருக்கிறார். அநாகரிகமான பேச்சு, அவதூறான பேச்சு. ஒரு தலைவரை போல பேசாமல் ஏதோ ஒரு தெருமுனை பேச்சாளரை போல பேசியிருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். எப்போதும் பேசுகிற போது ஒரு பொருளோடும் அருளோடும் பேசணும். இருக்கும் இடத்திற்கு தகுந்த, தாங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஏற்ப நாகரிகமாக பேச வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், இதை போன்ற 1000 அநாகரிக அவதூறு பானங்களை அவர்கள் ஏவினாலும் கூட நாகரிக அரசியல் நடைபெற என்னுடைய வெற்றி தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் நாகரிகமாகத்தான் பேசுவோம், நாகரிக அரசியல தான் பங்கெடுப்போம். இதற்கு முன்பு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுகவின் முக்கிய தலைவர்கள் மீது பாய்ந்த கைது நடவடிக்கை இவர் மீது பாயுமா அல்லது தாவேகா அரசின் எதிர்வினை என்ன போன்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருகிறது.